காய்ஸ் வெள்ளிங்கிரி கூட்டத்தை பார்த்துக்கோங்க. எங்கே கூட்டமாக இருக்கு. எப்படி தண்ணற போகிறான்னு தெரில. கபிலா வேற. கபிலா ஏறிடுவியா? ஏறிடுவாங்கண்ணா. கபிலா 7ஆம் மலை மட்டும்தான் கஷ்டம். 1ஆவது மலை மட்டும்தானே கஷ்டம். இதெல்லாம் கஷ்டம் தானே. டேய் வாடா சூர்யா, தனியா என்னடா பண்ற? இந்த குச்சி எடுத்துக்கடா மாதவா. எவ்வளோ பெருசா இருக்கு. வந்துடுவானா? ஹாய் ஜிடி ஃபேம், நான் உங்கள் கிரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளிங்கிரி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெள்ளிங்கிரி விளாக்குக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம 400 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சிவன்மலை விளாக் போட்டிருந்தோம். ஸோ அது நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இனிமேல் நம்ம போகிற எல்லா வீடியோக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிக்க விட்ருங்க. கமெண்ட்டும் போட்டு விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன். ஆமாம். ஓகே, ஸோ குங்குமம் சந்தனம் எடுத்து தின்னூர் எடுத்துக்கிட்டு வெள்ளிங்கிரி. எங்கே இருக்குன்னு தெரியுமா? எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்குது. பஸ்ஸில் இல்லை, வண்டியில் தான் போகிறேன். தின்னூர் கொஞ்சம் வண்டியில் கொஞ்சம் வச்சுக்கலாம். புரியல, சும்மா சொன்னோம். நம்ம வண்டிக்கும் கொஞ்சம் தின்னூர் வச்சுட்டு போய் வண்டிக்கு கொஞ்சம் தின்னூர் வச்சிடலாம். ஓகே ஓகே, சாரி ஓகேவா. சார்ஜரு, அப்புறம் என்னது இதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. சரிம்மா, பாய். ஓகே கைஸ், அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். பாய்மா, பாய். ட்ரெஸ் எடுத்துட்டேன். மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது இவனுக்கு. இதான் என் சேனலு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். போய் பாரு வீடியோலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாய், பார்த்து போ. பாய்மா. ஓகேம்மா. ஓகே பாய். ஓகே. சரி பாய். ஓகே, நம்ம அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அப்படியே நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லா பசங்களும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவும் அங்கே சப்பாத்தி நமக்காக சுட்டு தராங்க. ஸோ சுட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. போன வாரம் நம்ம சிவன்மலை விளாக் போட்டிருந்தோம்ல, அது நல்லாவே சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ மறக்காமல் இனிமேலும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்குமே. ஓகேங்களா, எல்லா வீடியோக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராச்சும் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் வெள்ளிங்கிரி விளாகுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் போட்டுவிட்டு போங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்டோட ஜாக்கெட்டு. நம்ம அப்படியே இன்னும் கிளம்பல கைஸ். இனிமேல் தான் கிளம்பணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட வீடு. இது வேறு ஆல்ரெடி வைக்க முடியுமான்னு தெரில. நம்ம வண்டி பார்த்துக்கோங்க கைஸ். நம்ம மாடிஃபைட் பண்ண பைக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஓகே கைஸ், இதுலேருந்து நான் அப்படியே என் ஃப்ரெண்டு வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கோம் கிளம்புறதுக்கு. நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தான் லேட் பண்ணிகிட்ருக்கான். நம்மளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டாங்க நம்ம ஏரியாவுக்கு, நம்மளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அப்படியே வண்டிக்கு பூஜைலாம் போட்டு அப்படியே நம்ம வெள்ளிங்கிரி கிளம்பிட வேண்டியதான். ஸோ யாராச்சும் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான். எப்படியோ கடைசியாக ஃபைனலி நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான். சரி வா போகலாமா? சரிக்கா. கைஸ், நம்ம வண்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேயா? அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வீடு வந்தாச்சு. இப்போ பக்கத்தில் அங்கே போயிட்டு நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அப்படியே போயிட்டு நம்ம அங்கே போய் நின்றுட்டு மீட்டப் போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சப்பாத்திலாம் ரெடி ஆகிடுச்சான்னு தெரில. ஒரே ஒரு வண்டி தான் நிற்கிது, கபில வண்டி மட்டும்தான் நிற்கிது. கபில வண்டி மட்டும்தான் நிற்கிது. உள்ளே இருக்கான் பாருங்கள் கபில. ஏய் அரவிந்த்,
வண்டி 2 வண்டி தான் நிற்கிது. என்னாச்சு காய்ஸ்? வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். சாமி கும்பிட்டு கிளம்பலாமா? புரியல. இதுக்கு என்னடா குறை? நல்லா தான்டா இருக்கு. உன் பேண்டை விட நல்லா தான் இருக்கு. ஏய் இதெல்லாம் போடல. பத்திரமா போயிட்டு பத்திரமா. வழி தெரியுமா எல்லாத்துக்கும்? இதுல 3 பேரா? 3 பேர் தான் இருக்கீங்களா ஆல்ரெடி? ஓகே கைஸ், அப்படியே நம்ம பெட்ரோலை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பசங்க எல்லாம் கிளம்பிட்டானுங்க. ஓகே கைஸ், நம்ம ஏரியாவிலேருந்து கிளம்பியாச்சு. 60ஆ? கபிலா நீ எத்தனை சாப்பிடுவ? கபிலா எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவ? 10ஆ? 4 சாப்பிட்டா போதுமா? எத்தனை சப்பாத்தி? 60 சப்பாத்தியுமே சுட்டுட்டீங்களா அரவிந்தா? சரி இல்லை நீயா? சரி சரி. வண்டி வேறு பக்காவாக மாடிஃபைட் பண்ணி எட்டு வந்திருக்கேன். கைஸ், நம்ம இப்போ கருவம்பாளையத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக இடுவாய் போயிட்டு வெள்ளிங்கிரி நோக்கி ஒரு பயணம். ஒருவேளை அந்த சைடு போயிட்டாங்களோ, பழைய பஸ் ஸ்டாண்ட் சைடு. டேய் கபிலா, ஆமாம் அந்த ஸ்கூட்டியில் ஹலோ எங்கே இருக்காங்கன்னு கேளு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க வேற ஏதோ வழியில் போயிட்டாங்க. நம்ம ஒரு வழியில் போனால் அவங்க ஒரு வழியில் போகிறானுங்க. மெயின் ரோட்ல அப்படியே வாங்க, ரைட் எடுத்து. நம்ம பசங்க நிப்பா வராங்களா? பின்னாடி வராங்களா? சரிங்க, நிப்பாட்டிட்டா ஸ்ட்ரைட்டா வாங்க. பேசிடுங்க, நான் என் ஃப்ரெண்டோட சைட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பேசி நம்ம அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வழி மாதிரி போயிட்டாங்க, அவங்களுக்கு வழி தெரியாது. வந்தோடனே நம்ம கிளம்பிடலாம். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது கைஸ், பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்க, நான் அவங்க வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டாங்க கைஸ், போலாமா? ஏய் காலர்ரா, யாரை சொன்ன? ஒன் சைடாவா? டபுள் சைடில் தான் உட்காந்துட்டு போகிறா. ஏன்டா நீ வேற? கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு அரவிந்த்? பாரு, நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஏடா இது அங்கே போய் இடுவாய் போய் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு உன் செல்லில் போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த செல்லில் கேமராவே மட்டியாட்டம் இருக்குது. கோப்ரோ வாங்கணும். அந்த வண்டி கபிலா வண்டி யார் ஓட்டுறா? மாதவன் தானே? எங்கே இருக்கீங்க? அவன் ஓட்டுறனால அழுத்திட்டு போயிடுவான். ப்ரோ ரைடர் அவர். யார் பெட்ரோல் என்ன இங்க வந்து டிராவலர் தடுமாறுறாரு. ஏய் இந்தாடா இது புறா. ஏய் இந்தாடே கோட்டை தூக்கி குப்பையில வச்சிரானோ மாதா. ஏய் நான் எப்ப சொன்னேன்? இல்லடா. பிங்காஸ் பெட்ரோல் அடிச்சுட்டு கண்டினியூ பண்றேன். நம்ம வந்து வெள்ளிங்கிரி ரீச் ஆகிட்டோம். ஒரு பயங்கரமான ட்ராவல். வண்டி வேறு நடுக்காட்டில் ட்ரை ஆகி போச்சு. நம்ம நண்பனுக்கு தான் கூப்பிட்டோம், வரல. ஏன்னா நம்ம வண்டி சோக் போட்டு அப்புறம் வந்தாச்சு இங்கே இடத்துக்கு. ஓகேங்களா? நான் மேலே ஏறிட்டே விளாக் பண்ணுறேன். வாங்க. வண்டி அழகாக எடுத்துகிட்டு இருக்கேன். காய்ஸ் வண்டி இங்கே போட்டாச்சு. வெள்ளிங்கிரி வந்துட்டோம். ஹெல்மெட்டை மட்டும் அங்கே பொருளில் மட்டும் விட்டு போயிடலாம். காய்ஸ் இப்போ வந்து நம்ம மலை ஏறுறதுக்கான காஸ்டியூம் போட்டாச்சு. இங்கே பாருங்க, போட்டாச்சு. அப்படியே நம்ம மலை ஏற கண்டினியூ பண்ணிடலாம். மலை ஏற போகிறோம் பாருங்க. ஹெல்மெட்டு அது பேக்கில் வெயிட் ரொம்ப இருக்குது. கபிலா தான் பாருங்க திணறிட்டு இருக்கிறான். பேக் வேறு ரொம்ப வெயிட்டாக இருக்குது காய்ஸ். என்ன பண்ணுறேனே தெரில. அவன் பேக்கெல்லாம் போகிற வெயிட்டே இல்லைடா. சூர்யா பேக்லாம் அவன் பேக்கில் ஒன்றுமே இல்லைடா. பேக்லலாம் ஒன்றுமே இல்லை. நம்மளை பாருங்க வெயிட்டு தூக்க விடுறானுங்க எல்லாம். எல்லா தடவையும் எடுத்து வெளில வச்சா அப்படிதான். சீக்கிரம் போயிட்டு செருப்பு எங்கடா ஒழிச்சு வைக்கலாம்?
செருப்பு எங்க போடுறது? ஏய் இதான் ஃபர்ஸ்ட் மலையோட ஃபர்ஸ்ட் படிக்கட்டா? யாருக்கு தெரியும்? ஏய் இது கிடையாதுடா, இது பாத்ரூம் படிக்கட்டாட்டு இருக்கு. நீ கீழே விழுந்துறாதடா. கைஸ் இங்கே வந்து எல்லாம் தூங்கிக்கலாம், மண்டபம் மாட்டிருக்கு. அங்கே சாப்பாடு வேறு ரெடி ஆகிட்டு இருக்கு. போய் சாப்பிட்லாமான்னு தெரில. பாருங்கள் நம்ம பசங்களாம் போயிட்டுருக்கானுங்க. எவ்வளோ பேர் படுத்து தூங்குறாங்க பாருங்கள் கைஸ். கபிலா இந்த சாப்பாடு, அரவிந்த் சாப்பாடு ஏய் சாப்பாடுடா. செருப்பை கழட்டி எங்கடா செருப்பு கழட்டி விடுறீங்க? இதுக்குள்ளேயா? பத்திரமா இருக்குமா? பத்திரமா இருக்குமா? இங்கே எங்கே கழட்டி விட்டாங்க? லைனில் பூந்துருவோமா? பாருங்கள் எவ்வளோ லைன். அங்கேருந்து வராங்க எல்லாம், ஸ்டார்டிங்லேருந்து வராங்க கைஸ். அதுதான் இங்கே நின்று நம்ம பசங்க பூர போகிறாங்க. முத்தே பூந்துருவியா? பூந்துருவேன். அப்படியே கத்திட்டே போருங்கடா. ஓம் நம சிவாய, வர வர மரத் மாத்தா கே ஜெய். காய்ஸ் வெள்ளிங்கிரி கூட்டத்தை பார்த்துக்கோங்க. சக்க கூட்டமாக இருக்கு. எப்படி தண்ணற போகிறான்னு தெரில. கபிலா வேற. கபிலா ஏறிடுவியா? ஏறிடுவாங்கண்ணா. டேய் வாடா சூர்யா, தனியா என்னடா பண்ற? கூட்டத்தை பாரு. டேய் இந்த குச்சி எடுத்துக்கடா மாதவா. எவ்வளோ பெருசா இருக்கு. வந்துருவானா? யாரா நீ இவ்வளோ டேலண்டட் ஆகிற? சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி அ காட் கிஃப்டட் சைல்ட். பாருங்க முன்னாடி போயிட்டாயா அவன்? சிரிப்பை பாரு. ஆள் உள்ள போயிட்டு சந்தோஷமா இருக்கணும். இங்கே வர பிளாஸ்டிக்கு வாட்டர் கேனை தூக்கி போட்டு வந்து உட்காந்துருக்கான் பாருங்க. எப்படி உட்காந்துருக்காங்க. அதுக்கு உள்ளே விட மாட்டாங்க. இல்லை ஃபஸ்ட்டு மலையிலே உட்காந்துருக்கோம். கீழே போயிட்டு வாட்டர் கேனு ஸ்பீக்கர் வேறு எட்டு வந்துட்டானுங்க. ஸ்பீக்கர் கீழே போயிட்டு வச்சுட்டு வர போயிருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்தோடனே அப்படியே ஏற வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு மலைக்கு நாக்கு தள்ளி வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு மலை. ரெண்டாவது மலைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எஸ் நானும் ஃபஸ்ட்டு மலை ஏறுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் சொல்கிறேன்னா நானும் ஈஸின்னு தான் நினச்சிட்ருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ட்டு. நான் நினச்சிட்டு இருந்தேன் ஈஸின்ட்டு. நான் ஏரியாவில் தான் தெரியுது அது ரொம்ப கஷ்டம் வரும். அது யாரு அந்த சைடு நிற்கிறது? எல்லாருக்கும் மோட்டிவேஷன் தேவைப்படுதா? பாரு ஆகாஷ்லாம் பாரு 11 தான் படிக்கிறான். எப்படி ஏறுறான் பாரு. ஃபிட்னஸ் முக்கியம்டா கபிலா. இது ஒரு தடவை ஏறிட்டு இறங்கிட்டான்னு வச்சுக்க. வரேன் கைஸ். வாடா கபிலா, நம்ம ஒன்றா போகலாம்டா. ஒன்றாக போவோம் மேலே. ஷூ போட்டிருக்காங்க எல்லாம், நம்மளும் போட்டுக்கலாமா? அடுத்த தடவை வரையில் ஹெல்மெட் மேலே யாராச்சும் கை வச்சானுங்கன்னா அவன் கையை வெட்டிடுவான். ஏய் புறா கவுந்துடாம. வாடா கபிலா. ஏன்டா நீ வேற, நானே திணறிட்டு இருக்கேன். என்னடா டக்குன்னு விழுந்துருச்சேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை கைஸ். என்னோடய மொபைல் வந்து செகண்ட் மலையில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப சாரி. நான் என்னோடய ஃப்ரெண்டோட செல்லில் தான் காலையில் 5வது மலை எண்டிங்லேயும் நாங்கள் தூங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் அதிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நாங்கள் நைட்டு 11:30 ஏற ஆரம்பிச்சோம். கரெக்டாக ஒரு 4 மணி இருக்கையில் நாங்கள் 5வது மலை ரீச் பண்ணிட்டோம். அந்த பச்சை கலர் ஹேர் இல்லை, நானும் என் ஃப்ரெண்டு தான். எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அந்த 5 மணி ஏறி முடிக்கிறதுக்குள்ள எப்படா முடி போகணும்னு ஆகிப்போச்சு. அப்புறம் 5வது மலைக்கு வந்தோடனே நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் அப்படியே இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அசல் பிச்சைக்காரன் தாடி. மேகமாக தெரியுது இங்கே பாருங்க.
கைஸ் நாங்களும் அப்படியே அங்கேருந்து மெதுவாக நடந்து வந்து அப்படியே 6வது மலைக்கு வந்துட்டோம். 6வது மலைக்கு வந்தோடனே அங்கே குளிக்கிறதுக்கு தண்ணி இருந்துச்சு. அது ரொம்பவே ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அதில் குளித்தோடனே எல்லா வலியும் பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக 7வது மலையெல்லாம் தொடங்கிட்டேன். கைஸ் நாங்களும் அப்படியே 6வது மலையிலேருந்து 7வது மலைக்கு வந்துட்டு அப்படியே மெதுவாக உட்காந்து ஏறிட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்பவே கால் வலிச்சது கைஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் காசு வச்சுருக்கலாம். ஆனால் வெள்ளிங்கிரி 7வது மலைக்கு வரணும்னா சிவபெருமாள் அனுமதித்தால் மட்டுமே உங்களால் இங்கே வர முடியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களால் மென்டலியும் அண்ட் ஃபிசிக்கலியும் ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டுமே வெள்ளிங்கிரி மலைக்கு நீங்கள் வர முடியும். கைஸ் நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு 7வது மலைக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. கைஸ் நாங்கள் மேலே வந்துட்டு சிவபெருமாளை பார்த்தோன்னே தான் எனக்கு எதுக்காக 7 மலை ஏறி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோங்கிற இதுவே கிடச்சிது. அங்கே போனோன்னே எனக்கு அந்த ஃபீலே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கைஸ். ஏற்கனவே ஒரு பட்டையை போட்டிருக்கேன். அந்த பட்டைன்றது போட்டுக்கலாம்டா, எல்லா பட்டையும் போடுவோம். சாமி அப்படியே நகருங்க. சாமி பார்த்தாச்சுன்னா நம்மளும் சிவபெருமான தரிசனம் பண்ணத்தோட சந்தோஷத்தோட கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். எனக்கு கால்லாம் அப்படியே ரொம்பவே நனைஞ்ச ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணோம், நீங்கள் எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து டீட்டெயில்ஸாக உங்களுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும்னு நான் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் வெள்ளிங்கிரி மலை ஏரியாவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் ஷூ மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா நான் வந்து வெறுங்காலோடு தான் போனேன். அதில் உள்ள முள் அண்ட் கல் எல்லாமே குத்துச்சு. ஸோ நீங்கள் அடுத்த தடவை வரையில் ஒரு நல்ல ட்ரெக்கிங் ஷூவாகவே பார்த்து வாங்கிக்கோங்க. கைஸ் நீங்கள் 7 மலை ஏறுறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்க தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். அது ரொம்பவே டிமாண்டு தான் நம்ம வெள்ளிங்கிரியில். ஸோ நீங்கள் அடுத்த தடவை வரையில் ஒரு ஆளுக்கு 2 வாட்டர் கேன் கூட எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்து டோக்கன் கொடுத்து ஒரு ஸ்டிக்கர் வந்து அந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் ஒட்டுவாங்க. ஸோ நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் வந்து கீழே 3வது மலை 6வது மலை அந்த மாதிரி நிறையா இடத்துல தண்ணி, எல்லா மலையிலையும் தண்ணி வருது. ஸோ சில மலையில் தண்ணி வராது. நீங்கள் தண்ணி வர மலையில் வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம். அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாட்டர் கேன் கொடுத்து வாங்கிக்கோங்க. நீங்கள் கீழே இறங்கினதுக்கப்புறம் அந்த வாட்டர் கேனை அந்த ஸ்டிக்கரை வாட்டர் கேனை காமிச்சிட்டு நீங்கள் அதை நீங்கள் கொடுத்த 20 ரூபாயை அப்படியே ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். கைஸ் நீங்கள் அதுவும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக்கெலாம் நீங்கள் அப்படியே அங்கேயே போட்டு வரக்கூடாது. ஸோ அந்த பிளாஸ்டிக் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டுருங்க. கைஸ் நான் சொன்னது ரொம்பவே உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னும் வரைக்கும் நம்ம இந்த விலாகை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் நம்ம ஜிடி ஃபேமிலி. ஸோ மறக்காமல் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு, ஒரு ஷேர் பண்ணி விட்டு, ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஜிடி ஃபேமிலி, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் அவங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமே நம்ம 500 ஃபாலோவர்ஸ் கிடைக்கணும். அடுத்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா, எனக்கு வேறு வாய் உள்ளது, காலெலாம் ரொம்ப வலிக்குது. சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே கைஸ், பை பை, டேக் கேர்.